கோவை பேரூரில் உள்ள புகழ்பெற்ற பட்டீஸ்வரர் கோயிலில் தற்போது கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அங்கு கூடியிருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தற்போது கும்மி அடித்து இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறார்கள். கொங்கு மண்டலத்தில் உள்ள சிவன் தலங்களில் 1800 ஆண்டுகள் பழமையான பட்டீஸ்வரர் கோயிலில் தற்போது மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஞானசேகரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஞானசேகரன், இந்த கோயிலினுடைய சிறப்பு குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. கோவை அடுத்த பேரூரில் பிரசித்தி பெற்ற பட்டீஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோவில் திருப்பணிகள் முடிவடைந்த நிலையில் கும்பாபிஷேக விழா நடத்த முடிவு செய்யப்பட்டது. அதன்படி கடந்த 4ஆம் தேதி விநாயகர் பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. பின்னர் ஹோமம், புனித மண்ணெடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புனித தீர்த்தம் அழைத்தல், பரிவாரி மூர்த்திகள், கலசங்கள், யாகசாலை எழுந்தருளல் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மங்கள இசை, விநாயகர் வழிபாடு, முளப்பரி ஊர்வலம், பட்டீஸ்வரர் உடன்மர், பச்சை நாயகி, பாலதண்டாயுதபாணி சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து பிரதான கலசங்கள் மற்றும் யாகசாலையில் 96 வகையான மூலிகை திரவியங்கள் பிடிக்கப்பட்டு இதில் 60க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியார்கள் பங்கேற்று பன்னீர் திருமுறை விண்ணப்பம் செய்தனர். தொடர்ந்து தீபாராதனையோடு முதல் கால பூஜை முடிந்தது. அதனைத் தொடர்ந்து 4ஆம் கால யாக பூஜையும் நடந்தது. இதையடுத்து குடமுழுக்கு விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கும்பாபிஷேகம் இன்று நடைபெறுகிறது. இந்த கும்பாபிஷேக விழாவில் கோவை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்க உள்ளனர். கும்பாபிஷேகத்தை ஒட்டி 3 வேளையும் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டு உள்ளது. இது தவிர பேரூர் தாலுகா பகுதிகளில் உள்ள பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் பேரூர் சுற்றுவட்டார பகுதியில் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டுள்ளது. கும்பாபிஷேக விழாவிற்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.